அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். புரட்சி கவிஞர் பாரதிதாசனை பற்றி தொடர்ந்து பல ஆய்வுகளை செய்து ஏராளமான நூல்களை தந்திருக்கிறவர் என்றால் அவர் டாக்டர் சு இளங்கோ அவர்கள்தான். எத்தனை புத்தகங்கள்! பாரதிதாசன் அவர்கள் எழுதிய கடிதங்களை எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. இப்படி பல்வேறு புத்தகங்களில் ஒன்று பாரதியாரோடு 10 ஆண்டுகள் என்னும் புத்தகம். இந்த பாரதியாரோடு 10 ஆண்டுகள் என்பது 1909 1919 வரையில் 10 ஆண்டுகள் பாரதியார் புதுவையில் இருந்தபோது அவருக்கும் புரட்சி கவிஞர் பாரதிதாசனுக்கும் இடையிலே ஏற்பட்ட தொடர்பு. பாரதிதாசனின் சொந்த ஊரே புதுவை தான். அங்கே பாரதியார் 10 ஆண்டுகள் தங்கியிருந்தார். ஆங்கிலேயர்களினுடைய ஆட்சி காலத்தில் அவர்களை எதிர்த்து இந்தியா பத்திரிகையில் எழுதிய போது ஏற்பட்ட மிரட்டல்களிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு தொடர்ந்து எடுத்து பணி ஆற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில் பிரான்ஸ் நாட்டினுடைய ஆதிக்கத்திலே இருந்த புதுவைக்கு பாரதியார் வந்து சேர்ந்தார். இருவருக்குள்ளும் தொடர்பும் நட்பும் ஏற்பட்டது. இறுதி வரையில் மிக கடுமையான பார்ப்பன எதிர்ப்பை கொண்டிருந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் பாரதியாரை பற்றி எழுதுகிற போது மட்டும் ஐயர் என்றுதான் எல்லா இடங்களிலும் எழுதுகிறார். அந்த பாரதியாரோடு 10 ஆண்டுகள் என்பது பல கட்டுரைகள், பாரதியாரை பற்றி பாரதிதாசன் ஆற்றிய சொற்பொழிவுகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கியிருக்கிற மிக அரிய ஆவணம் என்று சொல்ல வேண்டும். நகரதூதன் திருமலைசாமி அவர்கள் நடத்திய நகரதூதன் என்னும் பத்திரிகையில் பாரதியாரை பற்றி பாரதிதாசன் எழுதியிருக்கிற கட்டுரைகளை தேடி பிடித்து இந்த நூலிலே சேர்த்திருக்கிறார். அதில் ஒரு கட்டுரை பாரதியார் கத்தி விளையாட்டு பார்த்தார் என்பது. பாரதியாருக்கும் கத்தி விளையாட்டுக்கும் என்ன இருக்கிறது என்று அந்த கட்டுரையை படித்தால் வெறும் 4 பக்கங்கள் தான். ஆனால் மிகச் சுவையான செய்தி அந்த கட்டுரையிலே இருக்கிறது. பாரதிதாசன் எழுதுகிறார், ஒரு முறை நானும் என் நண்பரும் 2 பேரும் பாரதியார் வீட்டுக்கு போன உடனே பாரதியார் என் நண்பரை கொஞ்சம் சந்தேகத்தோடு பார்த்தார். ஏனென்றால் ஆங்கிலேயர்களின் உளவுத்துறை அவ்வப்போது வெவ்வேறு உருவங்களில் வந்து பாரதியாரை கண்காணிப்பதனாலே இவர் யார் என்கிற சந்தேகத்தோடு பார்த்தார். எனக்கு புரிந்தது இவர் என்னுடைய நண்பர் தான் என்று சொன்ன பிறகு சரி அமருங்கள் என்றார். பிறகு என் நண்பர் சொன்னார், நானும் இவரும், அதாவது சுப்புரத்தினம் என்பதுதான் பாரதிதாசனின் இயற்பெயர், நானும் சுப்புரத்தினும் ஒரே வாசகசாலையில் படித்தவர்கள், எனவே உங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னேன், அதற்காக அழைத்து வந்தார். சரி. அதற்கு பிறகு பாரதிதாசன் ஒரு செய்தியை சொல்லுகிறார், இவர் மிகப்பெரிய கத்தி விளையாட்டுக்காரர். அவ்வளவுதான். பாரதியாருக்கு மகிழ்ச்சி பொங்குகிறது, மார்பு விரிகிறது. அப்படியா, கத்தி விளையாடுவீர்களா? கத்தி விளையாட்டு தெரியுமா? இப்படிப்பட்டவர்கள் தான் நமக்கு வேண்டும். ஆங்கிலேயனை எதிர்த்து போராடுவதென்றால் இப்படிப்பட்ட வீரர்கள் வேண்டும் என்று ஒரு குழந்தையைப் போல உணர்ச்சி வயப்படுகிறார். பாரதிதாசன் சொல்கிறார், ஒரு நாளைக்கு நான் உங்களை கத்தி விளையாட்டுக்கு அழைத்து போகிறேன், இன்றே பார்க்கலாமே என்கிறார் பாரதியார். உடனே அந்த நண்பர் வீட்டுக்கு போய் 2 பெரிய கத்திகளை எடுத்து கொண்டு வர, எல்லாம் மெத்தைக்கு போகலாம் என்று மாடிக்கு போய் அங்கே இருந்து குரல் கொடுக்கிறார், செல்லம்மா, யார் வந்தாலும் மெத்தைக்கு அனுப்பு, கொஞ்சம் வெற்றிலைகளை கூடுதலாக அனுப்பு. பாரதிதாசன் எழுதுகிறார், அத்தனை பெரிய கவிஞன் ஒரு சின்ன குழந்தையைப் போல மகிழ்ச்சி அடைந்த காட்சி அது. எல்லோரும் மெத்தைக்கு போனோம். மேலும் சிலர் வந்தார்கள். அதற்கு பிறகு என் நண்பர் 2 கத்திகளையும் எடுத்து சுழற்றி அந்த கத்தி விளையாட்டை நடத்திய போது யாரும் அந்த விளையாட்டை பார்க்கவில்லை. அதனை பார்த்து மகிழ்ந்து பூரித்து என்ன செய்வதென்று புரியாமல் அப்படி உற்சாகத்தில் இருந்த ஐயரைத்தான் எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தோம். அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. பாரதிதாசனின் அந்த கட்டுரையை நாம் படித்தால்தான் அதில் இருக்கிற சுவை தெரியும். அவர் எழுதுகிற போது மிகப்பெரிய கேலியும் கிண்டலும் இருக்கிறது. அவர் மிக பெரிதாக மதித்த பாரதியாரை பற்றியும் கூட அவர் எப்படி குழந்தையாக இருந்தார் என்பதை சொல்லுகிற கட்டுரையாக அது அமைகிறது. புரட்சி கவிஞர் எழுதுகிறார், அடே அப்பா, ஐயரின் கண்களில் இருந்த மலர்ச்சியை பார்த்தால் ஆங்கிலேயன் தொலைந்தான், அடித்து விரட்டி விடலாம் என்று முடிவுக்கு வந்து விட்டார் போல் இருக்கிறது. இந்த 2 கத்திகள் போதும் என்கிற எண்ணத்திற்கு வந்து விட்டார். ஆங்கிலேயர்களிடம் எவ்வளவு துப்பாக்கிகள், எவ்வளவு பீரங்கிகள் இருந்தன, இந்த 2 கத்திகளை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும் என்பதையெல்லாம் தாண்டி இவருக்கு இந்த நேரத்தில் இந்த கத்திகளை பார்த்தபோது ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஆங்கிலேயரை விரட்டி விட்டது போல ஒரு குழந்தைக்கு உள்ள குதூகலம் ஐயரின் முகத்தில் இருந்தது என்று பாரதிதாசன் எழுதுகிறார். பிறகு சொல்லுகிறார், ஐயருக்கு ஒரே ஒரு வருத்தம் அப்போது வந்துவிட்டது. ஐயருக்கு என்ன வருத்தம் என்றால், அடடா, இவருக்கு கொடுப்பதற்கு கையில் 1,00,000 ரூபாய் இல்லையே,
என்பது அப்போதுதான் அவருக்கு நினைவுக்கு வந்தது. எனவே வேறு வழியில்லாமல் நிறைய புத்தகங்களை கொடுத்து அனுப்பினார். இதுதான் பாரதியார் என்று அவர் எழுதுகிற போது எத்தனை பெரிய கவிஞன், எப்படி உணர்ச்சிகளால் இயல்பாக வழிநடத்தப்பட்டிருக்கிறார் என்பதை இந்த கட்டுரை நமக்கு எடுத்து காட்டுகிறது.